தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவிற்கு ஆபத்தாக மாறிய இரவு, 21ஆம் தேதி பெரும் நெருக்கடி. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் அடாவடித்தனமாக தொடரும் பௌத்தமயமாக்கல், ரவிகரன் குற்றச்சாட்டு. விமான நிலையத்தில் பயணிகளால் கைவிடப்பட்ட பொதிகளில் சிக்கிய மர்மம். விடுதலை புலிகளை யாரும் நினைவு கூற முடியாது, அனுர அரசு அறிவிப்பு. கொந்தளிக்கும் மக்கள். சிங்கள பேரினவாதிகளுக்கு எடுபிடிகளாக அனுர அரசாங்கம், எதிரொலிக்கும் குற்றச்சாட்டு. இனவாத என்பிபி அரசு, தமிழ் எம்பிக்கள் பதவி விலகுங்கள், சுமந்திரன் சீட்டம். சுட்டுக் கொல்லப்பட்ட பெண், வெளியாகும் அதிர்ச்சிகர பின்னணி. வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்த அனுர அரசாங்கம். அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவு, யாழ் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நேற்றைய தினம் இரவு வேளையில் திருகோணமலை நகர் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி பெரும் கண்டன பேரணியொன்றை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கையில் நெருக்கடியை உருவாக்குவதற்காகவே அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவில் இருக்கும் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகின்ற ராஜதந்திரிகள் அனைவருமே ஜனாதிபதி அனுரவை சந்திக்காமல் டெல்வின் சில்வாவை சந்திப்பதில் மும்முரம் காட்டுகின்றனர். இதேவேளை பிரதமர் ஹரணியை சந்திப்பதிலும் இன்னொரு தரப்பு முக்கியத்துவம் காட்டுகின்றது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் பாரிய இழுபறி நிலையொன்று உருவாகியுள்ளதாகவும் அந்த மோதல் எந்த நிலையில் வெடிக்குமோ என்ற நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடங்களில் எல்லாம் இனவாதம் பழுத்து போன பெரும்பான்மை அரசுகளால் அடாவடித்தனமாக பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அத்தகைய பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளின் தொடர்ச்சியாகவே திருகோணமலையில் இடம்பெற்ற புத்தர் சிலை அமைக்கும் செயற்பாடும் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நீதி அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போருக்கு பிறகான காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு துறைகள் தோறும் கிட்டாத ஒரு விடயத்திலான விவாதத்திலேதான் இன்று நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். வென்றவன் பக்கமே வரலாறு சாயும் என்பதையும், வெல்பவன் சொல்வதே வரலாறாகும் என்பதையும் இனவாதம் பழுத்து போயுள்ள மாறிவரும் அரசுகளின் செயல்கள் காட்டுகின்றன. முல்லைத்தீவில் குருந்தூர் மலை நெடுங்கேணியில் வெடுக்குநாரி மலை, யாழ்ப்பாணத்தில் தையிட்டி, நேற்று திருகோணமலையில் சீறி சம்புத்த ஜேசிந்தி போதிவர்த்தன விகாரை, ஈழத்தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌனிக்க, அரச இயந்திரங்கள் காவல் காக்க, தமிழர்களை அடித்தும் அச்சுறுத்தியும் தடுத்தும் அறத்தை கொன்று விகாரைகள் எழுப்புகின்றன. பேரினவாத அடக்குமுறைக்குள் தமிழர்களுக்கு கிட்டாத ஒன்றை பற்றிய விவாதத்திலே இன்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்படும் மக்களின் சார்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெறும் இத்தகைய நீதிக்கு புறம்பான பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளால் விட்டு செல்லப்பட்ட பொதிகளில் இருந்து போதைப்பொருள் தொகையொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பொதிகள் மற்றும் பயணிகளால் கைவிடப்பட்ட உடைமைகள் அடங்கிய கிடங்கில் குஷ் போதைப்பொருள் ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று சுங்க அதிகாரிகள் குழுவால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 11 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சூட்கேஸ் மார்ச் 17ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL405 தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த ஒரு பயணியால் எடுத்துச் செல்லப்பட்டு விமான நிலையம் வருகை முனையத்தில் விடப்பட்டது. பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகள் சூட்கேஸை விமான நிலையத்தில் கைவிடப்பட்ட
பொதிகள் சேமிப்பு பகுதியில் வைத்து பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட பொதிகள் கொண்ட அறைக்கு மாற்றியுள்ளனர். 9 மாதங்களாக யாரும் சூட்கேஸை பெற முன்வராததால் சுங்க அதிகாரிகள் அதை திறந்து ஆய்வு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது பொலித்தீன் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 கிலோகிராம் 367 கிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலதிக விசாரணைக்காக கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் போதைப்பொருள் கையிருப்பை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நினைவேந்தல் நடத்துவதற்கு 2024 நவம்பரில் இடமளிக்கப்பட்டது. 2025 நவம்பரிலும் அவ்வாறுதான். உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை. அவர்களுக்கான நினைவு தூபியும் மனங்களில் இருந்தால் போதும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலகியிருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம். புதிய ஆயுதம் என்பது என்னைவிட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும். எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த 4 தலைவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்நிலையிலே தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் இவரது கருத்து இப்பொழுது தமிழர் மக்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலையில் நடைபெறும் அசம்பாவிதங்கள் பல தரப்புகளால் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டது என ராவண சேனா அமைப்பின் தலைவர் கு செந்தூரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை டச்வே கரையோர பகுதியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடலோர பிரதேசங்களில் இடம்பெற்ற கட்டுமானங்களை அகற்ற கோரிய இடத்தில் தற்போது அடுத்த கட்டமாக பிக்குமாறால் அடாத்தாக புத்தர் சிலை வைக்க முற்பட்டனர். அதன் அடிப்படையில் மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் பல அழுத்தங்களை கொடுத்து பிறகு இரவு பாதுகாப்பு படையினரால் அகற்றப்பட்டது. இப்போது மாற்றீடான அழுத்தங்களை மேற்கொண்டு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியதாவது, புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதியே அகற்றப்பட்டது. மீண்டும் அதே இடத்தில் சிலையை வைப்போம் என்று. புத்தர் சிலை வைப்பது திருகோணமலைக்கு புதிதான விடயமல்ல. எத்தனை ஆயிரம் புத்தர்கள் வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று புதைத்து அடாத்தாக இடங்களை பிடிக்கும் செயலாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போதும் புதிய அரசாங்கம் எமக்கு தீர்வு தரப்போகின்ற அரசாங்கம் அல்லது மிக பெரும்பான்மையுடன் இனவழிப்புகளுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அனுர அரசாங்கம் கூட மகாநாயக்க தேரர்களினதும் அல்லது சிங்கள பௌத்த பேரினவாதிகளினதும் எடுபிடிகளாகவே இருக்கின்றனர் என்பதை தற்போதைய நிகழ்வுகள் காட்டுகின்றது என்று தெரிவித்துள்ளார். ஆகவே எந்த தமிழர்களுமே இந்த சிங்கள அரசாங்கங்களை நம்புவதற்கு தயாராகவில்லை. முதலில் வலியுறுத்தியது போல எந்த மக்கள் அல்லது எந்த ஊடகங்கள், வெளிநாட்டு அமைப்புகள் சிங்கள போராட்டக்காரர்கள் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக ஆக்கினார்களோ அதே அவர்கள் ஜேவிபி எனும் அரசாங்கத்தை அதே முகத்துடன் தேசிய மக்கள் சக்தியை நாட்டின் ஜனாதிபதியாக்கினார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்கங்கள் மாறுகின்றன, கட்சிகள் மாறுகின்றன. ஆனால் காட்சிகள் மட்டும் தமிழர்களுக்கு எதிராகவும் அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழின மக்களுக்கு நியாயம் கொடுக்க முடியாத அரசாங்கமாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா உட்பட அக்கட்சியில் உள்ள அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடன் பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கின்றது. நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. இக்கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா உட்பட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டியாக்குட கிரளக்கவேல சந்திப்பில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார். சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட மகாதுர நளினின் சகோதரி இந்த முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது ராஜமேதுர வீதி தமகிட்டிய மீடிய கொடவைச் சேர்ந்த 47 வயதுடைய ரோசி என அழைக்கப்படும் மகாதுர ரோசிகா ஷமீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அண்மையில் கரந்தனிய சுத்தாவின் மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ் மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் முழுமையான துரோகத்தை இழைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தின் நீதி அமைச்சு மீதான விவாதத்தின் போது திருமலை சட்டவிரோத விகாரை அமைப்பு தொடர்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கக்கூடாது எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். திருமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை நேற்றிரவு அகற்றிய போது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை. ஏனெனில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் நீக்குவதாக நீங்கள் சொன்னதை நம்பி அவர் உங்களுக்கே வாக்களித்தார்கள். இங்கிருக்கும் திருமலைக்கான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். நீங்கள் நேற்று எடுத்த நடவடிக்கையை எதிர்த்ததெல்லாம் சிங்களவர்கள் மட்டுமே. அதை கண்டு நீங்கள் உண்மையில் பின்வாங்கி இருக்கக்கூடாது. அந்த இனவாத மதவாதத்தை கண்டு பின்வாங்கி இருந்திருக்க கூடாது. உண்மையில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமெனில் மக்களிடம் சென்று எது சரி எது பிழை என்பதை எப்படியான அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நேர்மையுடன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது செய்ததெல்லாம் நீங்கள் இனவாதிகள் இல்லை என சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த சிங்களர் அல்லாத வாக்காளருக்கும் முழுமையான துரோகத்தை இழைத்திருக்கிறீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி படிப்பாளர் டி.என். சூரியராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சி காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் 4 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. நேற்று வரை மழை நீடித்து குறைவதற்கான சாத்தியங்கள் உள்ள நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான எதிர்ப்பு கூறல்கள் விடப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும் மழையானது எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கடத்தொழிலாளர்களை பொறுத்தவரையில் சூறாவளிக்கான எச்சரிக்கைகள் விடப்படாத நிலையில் மழை பெய்யும் போது இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நிலையில் கடத்தொழில் நடவடிக்கைகளின் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டப்படுகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.